வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரோகிணி விஜயாட்ட சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் செஞ்சு தரேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குடித்தா நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போது கிச்சனுக்கு வராங்க. ஒரு நிமிஷம் வாங்க ரோகிணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவள் தான் பிஸியாக இருக்கிறாள், அவளை எங்கே கூப்பிடுற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ரோகிணிக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. விஜயா சொல்கிறாங்க ரோகிணிட்ட, தீபாவளி வருதுல்ல, அதான் உங்கள் அப்பா ஏதாவது கிஃப்ட் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க ரோகிணி. அங்கே பார்த்தா அந்த பிஏ தினேஷ் தான் கொரியர் பாய் மாதிரி வந்திருக்கிறாரு. அவரை பார்த்ததும் ரொம்ப ஷாக்காகி போய் நின்றுட்டுருக்குறாங்க ரோகிணி. என்ன கொரியர் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இது ரோகிணின்றவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். கண்டிப்பாக உங்கள் அப்பா தான் அனுப்பியிருப்பாரு, போய் வாங்க ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரோகிணியுமே சைன் பண்ணிவிட்டு இப்போது அந்த கொரியரை கையில் வாங்குறாங்க. விஜயா அதை வாங்கி பார்க்குறாங்க. என்னது வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஆண்டி, அதான் வந்திருக்கு அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. அடுப்பில் பால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், போய் என்னென்னு பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மீனை ஏதாவது டீத்தூளை போட்டு வச்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. வந்து நிற்கிற அந்த பிஏட்ட இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. பரவாயில்லையே, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தினேஷ். எனக்கு செலவுக்கு பணம் வேணும், அதான் இருந்த வேலையும் ஒன்றால் இல்லாமல் போயிடுச்சு, என் பொண்டாட்டி வேற கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, சமாதானப்படுத்தணும்னா நான் ஊருக்கு பணம் அனுப்பி வைக்கணும், எனக்கு உடனே ஒரு 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கொடு, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. தினேஷ் சொல்கிறாரு, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, நாளைக்கு 7 மணிக்குள்ளே எனக்கு பணம் வந்திருக்கணும், இல்லை அப்படின்னா 7:10க்கு நான் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து பற்ற வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மனோஜுமே இப்போ ஃபோனை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. இதுக்கிடையில ரோகிணி இப்போது அந்த தினேஷை அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மீனா நின்றுட்டுருக்குறாங்க. மீனாவை பார்த்த உடனே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க ரோகிணி. அத்தைகிட்ட போய் நான் சொல்லட்டுமா, இல்லை நீங்களே எல்லாம் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. கடலை எண்ணெயில் உப்புமா பண்ணலான் இருக்கிறேன், அத்தைகிட்ட நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அத்தை தான் நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் உப்புமா பண்ணுறது ஓகேவா, நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுவா, நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்போ அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரொம்ப டென்ஷனாக. அப்போ மனோஜ் இப்போ ரூமுக்குள்ளே வராரு. ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு எடுக்கிறதுக்காக வராரு. ஆஃபீஸில் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்களா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. எங்கள் பார்லர் ஸ்டாஃபுக்கு நான் போனஸ் கொடுக்கணும், அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஆஃபீஸில் கேட்டு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்னடா போனஸ் கேட்குறாளா உன் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ பணம் கொடு போனஸ் கொடுன்னு கேட்டுட்ருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பொண்டாட்டினா கேட்க தாண்டா செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரி, இந்த பணத்துக்கு நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு பார்வதியை பார்க்குறதுக்காக வராங்க. நானே அண்ணனை வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. ஒரு 50,000 ரூபாய் உன்ட்ட இருக்குமா பார்வதி, எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. கையில் பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவரோட ஆப்ரேஷனுக்கே நிறையா பணம் செலவாயிடுச்சு, முத்து அவனோட காரை விற்றுட்டான், நானும் கை கழுத்தில் போட்டிருந்த நகையெல்லாம் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பார்வதி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமியை நீ தான் வரவிடாமல் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லீவுக்கு கேரளா வரைக்கும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அங்கே விசாரித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, உன்னோட பையன் ரவி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறானே ஸ்ருதி, அவங்க அப்பா பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மூத்த மருமக ரோகிணியை விட அவர் ரொம்ப பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வேல இங்கே சம்பாதிச்சது எல்லாத்தையுமே கேரளாவில் தான் சொத்தாக வாங்கி போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. கேரளாவில் 2-3 வீடு வச்சுருக்கிறாங்க, நல்ல தோட்டம் துறவு, 3 போட் கூட ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ரவி கல்யாணம் பண்ணிட்டான், அவள் இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்கணும், வேறு யார் மூலயமா வர்றதுக்கு பதிலாக நீ அவளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துரு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தேன்னா அந்த மருமகளும் உன்னை நல்லா தாங்குவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.